18 எங்களுக்கு இங்கு நடக்கும் அவலங்களையும் கொடூரத்தையும் சொல்ல எனக்கு விருப்பமில்ல. ஆனா எங்களின் நியாயமான போராட்டத்தையும் இந்த அரசு நடத்தும் இன படுகொலை பற்றியும் நான் பதிவு செய்தே ஆகணும். பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்தில்தான் எம் மக்களின் மரண ஓலங்களும் காயப்பட்டவர்களின் கூக்குரல்களும் கேட்டவாறு உள்ளது. ராணுவத்தின் முப்படைகளும் ஒருங்கிணைந்து எல்லா பக்கத்தில் இருந்தும் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதனை பதிவு செய்வதற்கு எந்த ஊடகங்களும் அனுமதிக்கப்படவில்லை என்பது மிகவும் கொடூரமான விஷயம். ஐநா அமைப்புகளும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் சாட்சியே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழீழ தலைவர்கள் உலக தலைவர்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். உயிர் பிழைத்தவர்களை எல்லாம் ஓரிடத்தில் போய் உட்கார உத்தரவிட்டார்கள். நாங்களும் போய் உட்கார்ந்தோம். எங்களை சுத்தி வளைச்சது. எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. விசாரணை ஆரம்பமாச்சு. நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டுடைய குடிமக்கள். நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இங்க எல்லா உரிமைகளும் உண்டு. உங்கள யார் யார் புலிகள் இயக்கத்தில் இருக்கிறாங்களோ அவர் இந்த பக்கம் வாங்கோ. உங்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியாச்சு. உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கோ. சீக்கிரம் வாங்கோ. வருவங்களுக்கு நிறைய சலுகை கொடுக்கிறோம். சீக்கிரம் வாங்கோ. வெரி குட். சபாஷ். பாரு, இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. உங்கள யார் யார் புலிகள் இயக்கத்துல இருந்தீங்களோ அவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க. வருவலனா நாங்களே கண்டுபிடிக்குவேன். அப்புறமா உங்களுக்கு எல்லாம் நிறைய தண்டனை கிடைக்கும். யார் யாரு சீக்கிரம் வாங்க. அவங்க எங்க டிவி நியூஸ் ரீடர். யூ கம் ஹியர். அண்ணி போகாதீங்க. தங்கச்சி போகாதீங்க. அக்கா போகாதீங்க அக்கா. ரஞ்சித், சிவா வாங்க. Come here. Take her to the jeep. சார், அவங்களை எங்க அழைச்சிட்டு போறீங்க? Hey mister, what you want? சார், உலக நாடுகள் கோரிக்கைப்படி எங்களை செஞ்சிலுவ சங்கத்துக்கிட்ட ஒப்படைங்க சார். ஆமா சார், எங்களை செஞ்சிலுவ சங்கத்துக்கிட்ட ஒப்படைங்க. அது எங்களுக்கு தெரியும். ஏய், ஜீப்ல இருந்து இவங்கள. பாவிங்க, என்ன செய்ய போறாங்களோ? எங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். அழகான அம்மா, அன்பான அப்பா, பாசமான 3 அக்கா, உயிருக்கு உயிரான தங்கை கீதான்னு எங்க லைஃப் மகிழ்ச்சியா போயிட்டு இருந்தது. பிரியா,
பிரியா 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 என்னமாச்சு? பிரியா என்ன பாருமா, அப்பாவை பாருமா. பிரியா ஐயோ ஐயோ அம்மா நாங்க உசிரி. பிரியா பிரியா நல்லதாங்க இந்த காலையில. பிரியா பிரியா பிரியாக்கா பிரியா பிரியா அம்மா நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாம்மா. அக்கா நானும் வரேன். எல்லாம் பயந்துட்டீங்களா? பயம் காட்டிட்டியே. நீயும் பிரியாவும் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. சரியா சொன்னீங்க. கீதாவையும் பிரியாவையும் அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏன்னா அங்கதான் ஜெயா டிவி, சன் டிவி, விஜய் டிவி எல்லாம் இருக்கு. அம்மா நான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் போக மாட்டேம்மா. அப்பா வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நான் நம்ம நாட்டிலே இருக்கேம்மா. இந்த நாட்டுல தான் யுத்தமா கிடக்குதேம்மா. நம்பிக்கை வைங்கப்பா, கண்டிப்பா தமிழ் ஈழம் கிடைக்கும். இதைத்தானம்மா உலக தமிழினமே எதிர்பார்க்குது. நாங்க எதுக்குமா சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் கள்ளத்தனமா வேலை செஞ்சு அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் துன்பப்படணும்? புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழீழம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி வெயில்லையும் குளிர்லையும் பனியிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிரியா, உன் வார்த்தை பலிக்குமா? படிச்சு நிறைய மார்க் வாங்கினாதான் மேல் படிப்புக்காக லண்டனுக்கு அனுப்ப முடியும். ஏன்பா இங்கேயே மேல் படிப்பு படிக்க முடியாதா? படிக்கலாமா, ஆனா இந்த நாட்டுல தமிழர்களுக்கு எந்த சலுகையும் தரவும் மாட்டாங்க, எந்த காலத்திலையும் சம உரிமையும் கொடுக்க மாட்டாங்கம்மா. சம உரிமைனா என்னப்பா? இந்தியா போன்ற நாடுகள்ல யார் வேணுமானாலும் மிகப்பெரிய பதவியான பிரைம் மினிஸ்டராகவும் பிரசிடண்டாகவும் வரலாம். ஆனா இங்க சிங்கள புத்திஸ்டுகள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும். இதுக்கு தனி சட்டமே வச்சிருக்காங்க. தமிழர்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மள முன்னேற விடாம தடுக்கிறாங்க. அப்பா இத மாத்த முடியாதாப்பா? முடியாதுமா. அவங்க நமக்கு கடைசி வரைக்கும் சம உரிமையோ சுயாட்சியோ தரமாட்டாங்க. அதனாலதான் நான் உங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்க போறேன். படிச்சு அங்கேயே நீங்க ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு செட்டில் ஆயிடலாம். அப்பா நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா. ஏமா, என்னாச்சு உனக்கு? நான் இந்த நாட்டிலே உலகமே பாராட்டுற மாதிரி பெரிய ஆளா வருவேன்பா. கண்டிப்பா நீ வருவோமா. ஆனா அந்த நாடு உன்னை வரவிடாது. ஆனா அந்த நாடு உன்னை வரவிடாது. பள்ளி பருவம் முடிந்து கல்லூரிக்கும் வந்துவிட்டோம். என்னுடைய கல்லூரி காலம் மிக்க மகிழ்ச்சியான காலம். இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தியாகராஜன் லெப்டினன்ட் கர்னல் தமிழ் ஈழ தேசிய அரசியல் பிரிவு துணைத் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை போன்ற மாணவ மாணவிகளால் தான் நமது வருங்கால தமிழீழ அரசு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவது நியாயமா? நாங்கள் ஆயுதம் ஏந்துவது தற்காப்புக்காகவும் உங்களை பாதுகாக்கவும் நீங்கள் சுதந்திரமாக வாழவும் தான். இந்த கல்லூரியில் இப்படிப்பட்ட விழா நடக்க காரணமே நம்மிடம் இருக்கும் ஆயுதமும் நம் வீரமும் தான் தவிர வேறொன்றும் இல்லை. உலக வரலாற்றை பார்த்தால் 1947ஆம் ஆண்டு வெறும் 78 நாடுகள் தான் சுதந்திரம் பெற்றிருந்தன. இன்றைக்கு உலகத்திலே 198க்கும் மேலான நாடுகள் சுதந்திரம் பெற்றுள்ளன. இது நமக்கான ஆயுத போராட்டம் அல்ல, தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டம், நம் மக்களுக்கான ஆயுத போராட்டம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதை உணர்ந்தால் நாம் நாளை விடுதலை பெறுவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்று கூட வேண்டுமானால் ஐநா சபை மூலம் பொது வாக்கெடுப்பு நடத்தி பார்க்கட்டும். தனி தமிழீழ அரசுக்குத்தான் அதிகமான வாக்குகள் கிடைக்கும். உங்களை போன்ற மாணவ மாணவிகள் தான் இந்த பொது வாக்கெடுப்பை முன்னிறுத்தி தீவிரமாக போராட வேண்டும்.
மாஸ்டர் நானும் இயக்கத்துல சேர்றேன். மாஸ்டர் நானும் இயக்கத்துல சேர்றேன். மாஸ்டர் நானும் இயக்கத்துல சேர்றேன். மாஸ்டர் நானும் இயக்கத்துல சேர்றேன். மிக்க மகிழ்ச்சி. முதலில் நீங்கள் படியுங்கள். அவசியப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இப்பொழுது கல்விதான் மிக முக்கியம். உங்கள் கல்வி அறிவாலும் உங்கள் திறமையாலும் தான் நமது தமிழீழ அரசை சிறப்பாக செயல்படுத்தவும் நிர்வகிக்கவும் முடியும் என்பதனை நமது தேசிய தலைவர் முழுமையாக நம்புகின்றார். உங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தேவைகளையும் நமது தமிழீழ அரசு செய்யும் என்பதை உறுதிப்பட சொல்லிக் கொள்கிறேன். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். தளபதியின் பேச்சை கேட்ட கீதா தாய்நாட்டு விடுதலைக்காக தாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். கீதா எங்கம்மா? ஒரு நிமிஷம் வந்து சொல்றேருமா. என்னடி அங்க ஒளிஞ்சிட்டு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கீங்களா? கீதா எங்க? கீதா இயக்கத்துல சேர்ந்துட்டா. என்ன இயக்கத்துல சேர்ந்துட்டாளா? எனக்கு முன்னமே தெரியுமா அவ இந்த முடிவை தான் எடுப்பான்னு. நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆண் பிள்ளை இல்லாத குறைய உன் தங்கச்சி தீர்த்து வச்சுட்டாமா. அம்மா நானும் இயக்கத்துல சேரலான் இருக்கேம்மா. என்னம்மா சொல்ற? உன் உடல்நிலைய பார்த்துதான் பேசுறியா? ஆமாம்மா, இங்க இருந்து வீணா போற இந்த உயிர் நாட்டுக்காக போராடி போறதுல தப்பில்லம்மா. நீ பேசலம்மா. தமிழின விடுதலைக்காக போராடும் நம்ம தேசிய தலைவரும் 1000 போராளிகளும் மாவீரர்களும் பிறந்த இந்த மண்ணுதாம்மா உன்னை பேச வைக்குது. உன் விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுமா. அம்மா சத்தியமா சொல்றேன், உன்னை போல தாய் இருந்தா எந்த நாடுமே அடிமைப்பட்டிருக்காதுமா. தாய்நாட்டு விடுதலை மேல எங்க அம்மாவுக்கு அதீத பற்று இருந்தது. 1 2 3 4 5 6 7 8 அணி கலைந்து செல்லவும். அக்கா செல்லக்குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா அக்காங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. அப்பா ஃபோன் பண்ணாங்களா? அப்பா கேட்டாரு கீதா ஏன் திடீர்னு இந்த முடிவெடுத்தான்னு. ஹை அதிர்சம். சாப்பிடு. அப்பா கிட்ட சொன்னேன் நானும் இயக்கத்துல சேர போறேன்னு. அதுக்கு முதல்ல உடல்நிலைய பாருன்னு சொன்னாரு. அக்கா அப்பா சொன்னது சரிதானே? ஆனா என்னால முடியல கீதா. நீ இல்லாம எனக்கு தூக்கமே இல்ல. எனக்கு புரியுதுக்கா. நீயும் வந்து அம்மா தனியாயிடுவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அது பிரச்சனையே இல்ல. தர்ஷினி அக்கா குழந்தைய கூட்டிட்டு வர போறாங்க. ஏன் தர்ஷினி அக்காக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா வேலைக்காக வெளியூர் போறதா சொன்னாங்க. அப்ப நான் மாஸ்டர் கிட்ட இன்னைக்கே பேச சொல்றேன். ஆனா கேரண்டி இல்ல. ஏமா கேரண்டி இல்ல? அது அப்படிதான், பாப்போம். நான் சேர்றது உனக்கு பிடிக்கலையா? அக்கா அப்படி சொல்லாத. நான் அப்படி நினைப்பனா இன்னைக்கே மாஸ்டர் கிட்ட பேசி சொல்றேன். சரி, குட் நியூஸா சொல்லு. சரிக்கா, வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. கண்டிப்பா எல்லாரையும் கேட்டதா சொல்றேன். இங்க பாருமா, நீ களத்துல நின்னு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் உங்க தங்கச்சி சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க உடல்நிலையில கவனமா இருக்கணும். அண்ணே, ஓட்ட விழுந்திருக்கிறது என் இதயத்துல தான், என் மனசுல கிடையாது. கண்டிப்பா இயக்கத்துல நான் சிறப்பா சேவை செய்வேன். உண்மையில எனக்கோ இயக்கத்துக்கோ சந்தேகம் கிடையாதுமா. களத்துல உனக்கு ஏதாவது ஆகி உடனே மருத்துவம் கிடைக்காம போனா தப்பாயிடுமா. நான் உங்களுடைய கலை இலக்கிய திறமையை பத்தி ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க உங்க திறமைய கலை இலக்கிய பிரிவுல பயன்படுத்தலாமே. நான் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நாளைக்கே நீங்க நிதர்சன பொறுப்பாளர் சேரலாதான போய் பாருங்க. மத்தத அவர் சொல்லுவாரு. இந்தாங்க. நன்றி அண்ணே. இயக்கத்தில் சேர முற்பட்டு ஊடகத்தில் சேர வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். என் பேச்சு ஒளிவீச்சாக நிதர்சனம் வழியாக உலகெங்கும் ஒலித்தது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரும் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி நமது தேசிய தலைவர் ஆற்றும் மாவீரர் உரையில் சில முக்கிய முடிவுகளை அறிவிக்க உள்ளார். இன்றைக்கு சிங்கள அரசு நடத்தி வரும் தமிழின அழிப்புக்கு எதிராக உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்கள் பாரிய எழுச்சி போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்று நமது தேசிய தலைவர் நம்புகின்றார்.